அரவிந்த் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம், நம்ம கட்சிகளை விடுத்துன்னு நினைக்கிறேன். யாருக்குமான போட்டியாக இந்த களம் இப்போ கூர்மையாக இருக்கு அரவிந்த்? அதாவதுங்க, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட்டா நம்ம பாக்குறோம். ஒரு ஈக்குவலி பிளேஸ்ட் மும்முனை போட்டி நம்ம பாக்குறோம். தமிழக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட் சமீபத்தில் நடந்தது கிடையாது. இந்திய அளவுலயும் சமீபத்தில் நடந்தது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப க்ளோஸ்லி வாட்ச் கான்டெஸ்டா பாக்குறோம். ஸோ போட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸா அது மாறுவதாக என்னோட சிற்றறிக்கு உட்பட்டு நான் அதை பாக்குறேன். நம்ம பேசின வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் வரைக்கும் நார்த் ஜோன்ல ஒரு மாதிரி போட்டியும், வெஸ்ட் ஜோன்ல ஒரு மாதிரி போட்டியாவும், அதே போல டெல்டால ஒரு மாதிரியும், சவுத்ல ஒரு மாதிரியும் ரீஜன் வைஸா இந்த போட்டி வந்து 1 vs 2 அது மாறி வருவதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஈக்குவலி பிளேஸ்ட் மும்முனை போட்டினாலும் ஆனா எந்த இடத்துலயுமே ஒரு பாரிங் ஒரு இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதை தாண்டி அக்ராஸ் தி ஸ்டேட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இல்லையா? Because of the candidates. அதான் சொல்றேன். அது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் கான்டெஸ்டா பாக்குறோம். நீங்க கோபியை தாண்டிட்டீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மற்ற 234 தொகுதிகளிலும் இதே போல ஒரு ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட் நம்மளால பார்க்க முடியல. இப்ப நார்த் ஜோன்ல பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி பரவலாக கிடைக்கக்கூடிய தகவலின்படி தாவேகா கட்சி வந்து திமுக அணிக்கான வாக்குகளை பிரிப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல வெஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா அதிமுக அணிக்கான வாக்குகளை தாவேகா பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். சோ அந்த ஜோன் வைஸ்ல அது மாறுவதன் காரணமாக இது ஒரு யூனிஃபார்மா இவர்களுக்கும் தான போட்டி நம்மளால சொல்ல முடியாதுங்கிறதா என்னோட கருத்து. சோ இப்போ 3 யாருக்கும் இவருக்கும் அப்படின்னு 3ஆ பிரியுது. பட் எல்லா இடத்துலயும் 3ஆ பிரியல, அப்படி புரிஞ்சுக்கவா? எக்ஸாக்ட்லி. ஆமா அதான் எல்லா இடத்துலயும் ஒரு யூனிஃபார்மா மும்முனை போட்டிங்கிறது கிடையாது. அப்ப இப்ப கொங்குல வந்து இட்ஸ் கிளியர்லி திமுக அதிமுகவா? வெஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த போட்டி இன்னமும் திமுக வர்சஸ் அதிமுகங்கிறத போட்டியா தான் இருக்கு. ஆனா வெஸ்ட்ல யாரோட வாக்குல அதிகமாக விஜய் பிரிக்கிறார், வெஸ்ட்ல ஒரு மாதிரி பிரிக்கிறார், நார்த்ல ஒரு மாதிரி பிரிக்கிறார், சவுத்ல ஒரு மாதிரி பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக விஜய் யாரோட வாக்குகளை அதிகமாக பிரிக்க போகிறார், அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. பட் டேக்அவே வந்து விஜய் பிரிக்கிறார், அவர் ஸ்பாயிலரா தான் இருக்கிறார். இது வரைக்கும் ஸ்பாயிலரா தான் இருக்காரு. ஏன்னா நீங்க நியூமரிக்கலா அரித்மெட்டிக் வைஸாவும் பாத்தீங்கன்னா கூட ஒரு மும்முனை போட்டியில நீங்க வந்து 35% வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் உங்களால வெற்றி பெற முடியும். இல்ல, நீங்க வந்து ஈக்குவல் 3 கார்னர்னு சொல்லும்போது இது 3 பக்கமும் சமமா எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது 3வது சக்தியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அப்ப 3வது சக்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் 35% வாக்குகளை பெற வேண்டும். சமீபத்தில் நடந்த 2021 கோயம்புத்தூர் சவுத் நினைக்கிறேன். அங்க வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அதிமுக கூட்டணியிலும் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் ஜெயக்குமாரும் கமல்ஹாசனும் போட்டி போட்டாங்க. 3 பேருமே வானதி ஸ்ரீனிவாசன் 34%, கமல்ஹாசன் 33%, 29% திமுக. இந்த மூவருமே அந்த 30% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் 35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். அப்படிதான் ஒரு தமிழ்நாடு அளவுல ஓவரால் ஓட் ஷேர் இப்படிதான் வரப்போதா? அப்போ இங்க 30-30-30 இல்லைங்க, அப்படி வரக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அக்ராஸ் த போர்டு தாவேகா கட்சியினால் 30% மேல் வாக்குகளை பெற முடியுமாங்கிறது டவுட் தான். நீங்க வந்து ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது ஒரு சில சர்வேஸ்ல 3 கார்னர் ஃபைட்னு சொல்றீங்க. அது ஏன் நான் ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட் நான் சொல்றேன்னாங்க, இப்போ ஒரு 25-26% விஜய் கட்சி பெறுகிறார்கள் என்கிறது ஒரு 2-3 சர்வேல நம்ம அதை பாக்குறோம். 24-25-26% அது ஆவரேஜ். 26 ஆவரேஜ்னா நீங்க அதோட டாப், அதாவது ஹையர் பேண்ட் எது வரைக்கும் போகும்னா 32-33 வரைக்கும் போகும். லோவர் பேண்ட் வந்து 20 வரைக்கும் போகும். ஏன்னா ஆவரேஜ் 25னா ஒரு சில தொகுதியில 33-34% பெற முடியும், ஒரு சில தொகுதியில 20%. அதனால ஒரு ஆவரேஜா நம்ம சொல்றோம் 25-26. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயனால கன்வெர்ட் பண்ண முடியுமா நான் சொல்ல. 234 தொகுதியில எத்தனை இடங்கள்ல இந்த 30% மேல எடுத்து அதை அந்த ஓட் பர்சன்டேஜா சீட்டா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 25% ஆன் அன் ஆவரேஜ் விஜய் பெறுவாருங்கிறது ஒரு பரவலான ஒரு சர்வேல இருந்து வரும்போது அது ஒரு ஈக்குவலி பிளேஸ்ட் 3 கார்னர் ஃபைட்டா தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங். கேட்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் நான் திரு செல்வகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இது வந்து எண்ட் ஆஃப் த டே இது திமுக அதிமுகவுக்குமான போட்டி, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுக்கான போட்டி, எல்லா விதமான உங்களுடைய பார்வைகளை நீங்கள் சொல்கிறீங்க. பட் களம் வந்து 3 பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்ற மாதிரி களம் இருக்கிறதா தெரியுது. சகோதரர் சொன்னதில் ஒரு சில இடங்கள்லாம் நான் உடன்படுகிறேன். பெரும்பான்மை விஷயங்கள் வந்து களயதார்த்தம்ன்றது வேற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா களத்தில் வேலை பார்க்கக்கூடிய நாங்கள் கண்கூடாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜயே எடுத்துக்கிட்டோம்னா, நடிகர் விஜய் வந்து அவர் போட்டி எடுக்கக்கூடிய தொகுதியிலே இது வரைக்கும் போகலை.
போயிட்டாரு ஃபர்ஸ்ட் இல்ல, first வாட்டி வாக்குப்பதிவு இது first வாட்டி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சாரு. பண்ணும்போதே போயிட்டாரு. அதான் வேட்புமனு தாக்கலுக்காக மட்டும்தான் போனாரு. அப்போ அங்கேயே பிரச்சாரத்தை அங்க தொடங்கினாரு. மீண்டும் 2வது குளத்தூர் போயிட்டு பெரம்பூர் வரதுக்கு முயற்சி பண்ணாரு. பெரம்பூர் வரதுக்கு முடியல, அப்படியே போயிட்டார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் மொத்தமாக இந்த அவர் ஒரு 30 வருஷத்துல அன்னைக்கு தான் பெரம்பூரே அவர் முதல் முறையாக அவர் பார்த்திருப்பார். அந்த பகுதி மக்கள் எப்படி இருப்பாங்க, கருப்பா சிவப்பா வெள்ளையா நெட்டையா குட்டையான்றதை அன்று தான் அவருக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா மக்கள் அவரை பார்த்திருக்காங்கல்ல, அது பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு கள அரசியல்ல மக்களுக்கு அரசியல் இன்னைக்கு அதுதானே இருக்கு. நீங்க வந்து என்ன பாக்குறீங்களோ இல்லையோ, எனக்கு அது ஒரு ஸ்டார் அப்படிங்கறத நான் பார்த்திருக்கேன். மக்கள் பார்த்திருக்காங்கல்ல, மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது 23ஆம் தேதி பார்த்துக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு அரசியல் கட்சி பொது வாழ்க்கைக்கு சமூக சேவை செய்ய வரோம், நாங்கள் மக்களுக்காக உழைப்போன்னு சொல்லக்கூடிய வர்றவங்க வந்து களத்தில் மக்களுடைய தேவைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள் என்னன்றது தெரிஞ்சு அதை பேசினாலும் அது ஓட்டாக மாறும். இதுவரை விஜய் பிரச்சாரம் போன எந்த இடத்துலையுமே அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வேட்பாளரை கூட அவர் சரிசமமாக அவர்கள் வண்டியில் அவர் ஏற்றினதாக பார்க்கல. அந்த சமூக நீதியை கூட தராத ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார். அவர் மட்டும் வேனில் இருந்துக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் எந்த இடத்துல கூட இப்போ ஐயா மதிவாணனுக்கு ஓட்டு போடுங்க விசில் சின்னன்னு அவர் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஏறுவார் ஸ்டாண்டர்டாக, என்னுடைய கேரியருடைய உச்சத்துலேருந்து அதை விட்டுட்டு வந்தேன், இவ்வளோ பணம் போச்சு, இதெல்லாம் சொல்கிறாரே ஒழிய கடைசியாக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்த ஏரியாவுக்கான பிரச்சனை என்ன, பெரம்பூரில் என்ன பிரச்சனை இருக்குது, பெரம்பூரில் பட்டா பிரச்சனை என்ன இருக்குது, அந்த மக்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஜெயிச்சவர். அந்த மக்களுடைய தேவைகள் என்னன்றது அது தொடர்ச்சியாக பூர்த்தியாகிட்டார். அதனால தான் அவருக்கு அடுத்த முறையும் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த முறையும் அவருக்கு தான் திருப்பி வாய்ப்பு கொடுப்பாங்கன்றது தான் கலை யதார்த்தம். இவர்கள் என்ன வேணால் பேசலாம். அதாவது அவருடைய பிரச்சாரம் வந்து இல்ல, ஆனா நீங்க வந்து இப்ப நம்ம இக்னோர் பண்ணிட்டா அது இல்லன்னு ஆயிரும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப விஜய்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபாலோயிங் இருக்கு. எல்லா சர்வேல பார்த்தாலும் அவருக்கு மினிமம் 15% எல்லா இடத்துலயும் கொடுக்கப்படுது. அதை தவிர அதிமுக ஒரு முக்கிய எதிரியா இருக்கு. நீங்க அதிமுகவும் விட்டீங்க, விஜயும் விட்டீங்க, டெல்லியோட சண்டை போட்டுக்கிறீங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கீங்க. இது முழுக்க தமிழக மக்களின் தன்மானத்துக்கும் அடிமைத்தனத்துக்கான போட்டின்றத நாங்களும் சொல்றோம், எங்கள் தலைவரும் சொல்லிட்டாரு. இது தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான போட்டின்றத நாங்க ஏற்கனவே எங்களுடைய தேர்தலே நாங்க சொல்லிட்டோம். களத்தில் இப்போ நீங்கள் விஜயை பற்றி கேட்டதுனால விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கிறதோ இல்லை அந்த புகழ் வெளிச்சத்தை பற்றி தொடர்ச்சியாக விவாதமாக மாற்றுறது, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு களத்தில் எவ்வளோ கேலி குத்தா இருக்குது. டிஜிட்டல் முறையில் டிவி கேட்டால் தமிழக வெர்ச்சுவலாக கட்சின்ற அளவுக்கு வந்து வெர்ச்சுவலாக ஒரு விஜயை கொண்டாந்து வச்சு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அதை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு இல்லை அப்படி பாருங்க. இல்லை டெக்னாலஜி எவ்வளோ. மோடி ஹோலோகிராமில் பிரச்சாரம் 2014 பண்ணாரு. அப்போ வந்து அதை வெர்ச்சுவல் பார்ட்டின்னு சொல்லப்படலையே. இல்லை, இது வேன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. வேனில் வண்டியில் ஏற்றி விஜய் நிறுத்திட்டாங்க. அப்புறம் விஜய் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு, ஒரு டம்மி பொம்மை செஞ்சு அந்த பொம்மைக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு அந்த பொம்மையை கூட்டிட்டு வாக்கு கேட்கக்கூடிய கலை. நான் எதையுமே அவர்களுடைய இளைஞர்களை குறைந்து மதிப்பிடலை. அவர்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்க, எல்லாம் சரி. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா, உண்மையாவே அந்த இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்றுவிக்கணும். அதை விட்டுட்டு முழுக்க ஒரே விஷயத்தை திருப்பி பேசுறாரு. திருப்பி பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் என்னோட கெரியரை விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக பணத்தை எழுந்துட்டேன், இதற்காக அனுதாபப்படுவார்கள், ஓட்டுலாம் போட மாட்டாங்க. ஈவன் அவர் சொல்லக்கூடிய அந்த 20% என்பதை எனக்கு தமிழகம் முழுவதும் அவர் வரமாட்டாங்கன்றதா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரி ஏற்கனவே பல விவாதங்கள்ல சொல்லிட்டோம். அவங்க எங்களுக்கு எதிர்கட்சி தானே, எதிரி கட்சி இல்லை. அதிமுக இன்னும் காலத்தில் நல்லா, ஏன்னா மக்கள் எதிர்கட்சியாக கடந்த 5 ஆண்டுகள் இருந்த கட்சி. அவர்களுக்கு மக்கள் தேவைகள் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். மத்திய அரசு நம்மளோட வஞ்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் களத்தில் வந்து போராடலன்ற வருத்தம் மக்களிடம் இருந்தாலும் கூட அவர்களுடைய தொண்டர்களுக்காகவாது அவங்க அந்த கட்சியை அதிமுக பரவாயில்லைன்னு அடிச்சிருந்தேன். இல்ல, இவர்கள் செய்வது அரசியலாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்றதான் கலை யதார்த்தம். சரி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.